ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் என்னென்ன இடங்கள் பிடிச்சிருக்காங்க, யார் வெளியேறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சுபிக்ஷாவை காப்பாற்றுறதுக்கு இந்த வாரமும் ஒருத்தர் பலிகடை ஆக போகிறாரா அப்படிங்கிறதையும் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வாரம் ஒரே எவிக்ஷன் இருக்குமா, 2 எவிக்ஷன் இருக்குமா, நிறையா பேர் வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது, இந்த கார் டாஸ்க்கை வச்சு தான் நம்மளால் வந்து எதையுமே சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக்கை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டாஸ்கில் அரோராவுடைய பிரில்லியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ எல்லா கொஸ்டினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக சபரியும் சரி அரோராவும் சரி வெல்டன் வேறு லெவல். மக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் மக்கு கமருதீன், 2வது மக்கு திவ்யா, 3வது மக்கு கானா வினோத். சரியா, அப்படி சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக நம்ம முன்னாலாம் வந்து அங்கே போய் இதை தான் பண்ணுவோம். பட் இந்த இதில் அவங்க ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ மிச்சம் எல்லாருமே ஓரளவுக்கு விளாண்டாங்க. சாண்ட்ராவும் நல்லா விளாண்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சபரி சூப்பர், எல்லாருக்கும் அவர் வந்து ஆன்சர் பண்ணார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, ஸோ அரோராவுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். கார் டாஸ்க்லேயும் வின்னர் வந்து சுபிக்ஷா வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து அரோரா வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்துருச்சு. அப்போ டைட்டிலுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா எடுத்தாலும் சந்தோஷம் தான். ஏன்னா இந்த சீசனில் யாருனாலும் டைட்டில் வின் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட்டஸ் தான் இருக்குது இப்போதைக்கு. ஓட்டிங் கன்சிடர் பண்ணால் அரோராவுக்கு சான்ஸ் இல்லை. மற்றபடி சேனலாக பார்த்து கொஞ்சம் சரி பரவாயில்ல இவ்வளோ தூரம் கொடுத்துட்டோம் அதையும் கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அரோராவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அரோரா லெட்டர்ஸ்லாம் எழுதி போட்டிருக்காங்க விஜய் சேதுபதிக்கு. ஸோ அதனால் அதில் கொஞ்சம் விஜய் சேதுபதி இதாகிட்டு சரி விடுங்க அந்த கார்டை பேர் இந்த கார்டை தூக்குவோம் அப்படின்ற மாதிரி தூக்கிட்டாருன்னா அரோராவுக்கு ஏங்க டிடிஎஃப்ஏ சும்மா அதிகம், நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறது எனக்கு புரியுது. சரி கோப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து ஓட்டிங் இருக்கிறவங்களுக்கு தான் டைட்டில். சரியா, அதை நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சரி, இப்போ அன்அஃபிஷியல் ஓட்டிங் பார்த்துருவோம். முதலிடத்தில் யார் 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 அன்அஃபிஷியலில் வினோத் சும்மா எங்கேயோ போயிட்டாருங்க மனுஷன். கிளியர் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறத நோக்கி போயிட்டார். இவரை உடைக்கிறதுக்கு பாருக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு. ஆனால் அதுவும் வந்து இந்த கமருதீன் திருப்பி போய் பேச்சப் ஆகி பக்கத்தில் போய் நசுக்கி அவளை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டா அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால் கிளியர் வினோத் வின்னர். ரன்னர் தான் யார், பாருவா திவ்யாவா அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ கேள்வியே. 2 பேருக்கு ஓட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்க முடியுது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் 10,000 ஓட்டுலேயே வந்து பாரவும் கமருதீனுக்கும் டிஃப்ரென்ஸ் போயிட்டுருக்கு அன்அஃபிஷியலில். திவ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,68,000 மார்க்கு, கிட்டத்தட்ட கானாவோட 60,000 மார்க்கு வித்தியாசம் போயிடுச்சு. நல்ல லீட் எடுத்தாச்சு. சபரி திடீரென்று ஓட்டு வந்து குவிய தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ 72,012 வாக்குகள் பெற்று சபரியோடைய ஓட்ஸ் சும்மா தெரிக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான். ஸோ டாப் 5 சபரி உள்ளே நெருங்குகிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து அரோரா கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு. ஏன்னா அரோராவோட இன்றைக்கி சபரி தான் மாஸ் பண்ணிட்டான். கேள்வி கேட்டான் நெருக்குன்னு. அதே மாதிரி விக்கல் சீக்கிரம் தான் கேட்டான், அவன் ஓட்டு ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சபரிக்கு தான்டா ஏறும், ஏன்னா அவன் தான்டா டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி விறு என்ன ஏறிய சபரி வாக்குகள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து அரோரா, அதுக்கடுத்து சாண்ட்ரா, விக்கல்ஸ் விக்ரம், சுபிக்ஷா கடைசி இடத்து. எப்படி நான் தான் சொன்னேன்ல இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகே, அஃபிஷியல் ஓட்டிங் அன்அஃபிஷியல் ஓட்டிங். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா சபரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டான். எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் ஓட்டிங்கில் சபரி முன்னாடி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடித்து உள்ளே தூக்குறதுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது சபரிக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சபரி வாழ்த்துக்கள் சபரி, இது நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக இன்றைக்கி எபிசோடு ஏறானா இன்னும் வந்து சபரிக்கு மரியாதை கூடும். ஆனால் சாண்ட்ராக்கும் கரெக்டாக கொஞ்சம் கூடுதோ இல்லை, சாண்ட்ரா குறைஞ்சிருக்கு, சபரிக்கு மட்டும்தான் கூடுது. ஆனால் இந்த அன்அஃபிஷியலில் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஸ்டில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் அஃபிஷியல் ஓட்டிங் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம இதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இந்த கேமோட டைமென்ஷன் மாறுமான்னு கேட்டிங்கன்னா மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. சபரி என்ன தான் தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் வினோத் அளவுக்கு போகிறது அப்படிங்கிறது அடுத்த வாரம் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது.
பல்ஸு. ஓகே, பட் சபரியால் கொஞ்சம் வர முடியும், கேப்பபிலிட்டி இருக்குது, ரன்னராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓட்டிங் இப்போ ஏறுறதை பார்த்தா பட் எபிசோட்ஸ் பார்த்து நம்ம முடிவு பண்ணுவோம். எதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது, வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த 2 விஷயம் மட்டும் அது மட்டும் நம்மளால் சொல்ல முடியாது. சபரி இன்னும் 1 வாரம் தான், அடுத்த வாரம் வெயிட்டாக எவனாவது வந்தான்னா பார்ப்போம். ஓகே, வெயிட்டாக எவனாவது வந்தான்னா பிளேயர்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ளே வந்து ஏதாவது அடித்து சபரியை வந்து காயப்படுத்தி அது மூலமாக சிம்பத்தி ஓட் கிரியேட் பண்ணி சபரியை கிரிட்டு மேலே ஏற்றுவாங்களா, அதெல்லாம் நடக்கும். இப்போ ரியா மாதிரி ஒரு ஆட்கள் வந்து சபரி நீ ஒன்றுமே பண்ணல 80 நாள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி யாராவது வந்து திருப்பி அவனை தூண்டி விட்டாங்கன்னா இன்னும் 2 வாரத்துக்கு பெரிய புரட்சி வெடிக்காது. ஏன்னா செலிப்ரேஷன் வீக் தான். ஸோ இதில் எலிவேட் ஆனதான் உண்டு. ஸோ சபரி டாப் 5 உறுதியாக கன்ஃபார்ம் ஆகிறான். கமருதீனை தூக்கிட்டானா சபரி உள்ளே வந்துடுவான். ஓகே, ஸோ இப்போ நம்ம டாப் 5 நம்ம நாளைக்கு அறிவிச்சிருவோம் சொல்லிட்டு நம்ம சேனலில் நாளைக்கு அறிவிச்சிருவோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரியா, இப்போ அஃபிஷியல் ஓட்டிங் வருவோம். வினோத் அவர்கள் நம்பர் 1 பொசிஷனில் இன்னும் இருக்கிறார். திவ்யா நம்பர் 2 பொசிஷனில் தான் அஃபிஷியலில் இருக்காங்க. 3வது பாரு. சரியா, 4வது விக்கல்ஸ் விக்ரம், 5வது அரோரா. இதுதான் வந்து அஃபிஷியலில் இப்போ வரைக்குமே ஸ்டாண்டிங்ஸு. சபரிக்கு அன்அஃபிஷியலில் ஓட்டு ஏறுது. மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஓகே, இதுதான் டாப் 5 இப்போதைக்கு. இப்போ சபரி டாப் 5 வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாயிடுச்சு. கமருதீனுடைய அந்த கோபமும் கமருதீனுடைய அந்த வார்த்தை விடுதலும் அவனுடைய ஓட் சைஸ் சரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ டாப் 5 சபரி ஒன்று உறுதியாயிடுச்சுன்னு எழுதி வச்சுக்கோங்க. சபரியுடைய பேர் டாப் 5 பொறிக்கப்பட்டு விட்டது. ஓகே, ஸோ அஃபிஷியலும் அதுதான் நமக்கு டினோட் பண்ணுது. இன்றைக்கி எபிசோடு யாரான பிறகு எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. சரி, எவிக்ஷனுக்கு வருவோம். சுபிக்ஷா எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வச்சுருப்பாங்க. இந்த வாரம் மெயினாக தூக்குறது வந்து கமருதீனுடைய வார்த்தைகள் வச்சு. அது எப்படின்னா ரெட் கார்டு எவிக்ஷன் மூலமாக இருக்காது. ஏன்னா அப்படி பண்ண மாட்டாங்க. கமருதீனுடைய கார்டை எடுத்து பிரேக் பண்ணிடுவாங்க. கமருதீனுடைய கார்டை எடுத்துட்டாங்க அப்படின்னா பாரதியுடைய கேம் கொஞ்சம் அப்லிஃப்ட் ஆகும். இப்போ அடுத்து கண்டஸ்டன்ஸ் வந்து உள்ளே வந்து அவங்கள அடிக்கும் போதோ மக்களுக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக போகிறதுக்கு பிளான் இருக்குது. ஸோ அப்படி போனாலும் வின்னர் அளவுக்கு போக முடியாது. பார்வால் மேக்ஸிமம் போனால் ரன்னர் அளவுக்கு அப்ரோச் பண்ண முடியும். சரியா, ஸோ இதுதான் வந்து க்ரைட்டீரியா. இப்படி தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ கமருதீன் கண்டிப்பாக சோழி முடிஞ்சு இந்த வாரம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது அன்ஃபேரானு கேட்டிங்கன்னா இல்லை, ஃபேர் தான் கமருதீனோட எவிக்ஷன். ஏன்னா அவன் 4வது 5வது வாரமே போக வேண்டியது. பட் அவன் எல்லாத்தையும் பண்ணிட்டு சாரி அப்படின்னு சொல்லி சின்னதாக அவன் சொல்லிட்டான் அப்படின்றதுக்காக அவனை வச்சுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு வந்து யூஸாக இல்லை. ஸோ இந்த வாரம் 1ஆ இருந்தால் கமருதீன், 2ஆ இருந்தால் கமருதீன் சுபிக்ஷா அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது. பட் எனக்கு தெரிஞ்சு டபுள் எவிக்ஷனாக இருக்குமாங்கிறது நாளைக்கு தான் நமக்கு தெரியும். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு 1 எவிக்ஷன் தான். ஸோ இதுதான் இப்போதைக்கு பிளான். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். டீட்டில் நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது, இதுக்குமே அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி திவ்யா ரன்னராக வர்றதுக்கும் வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பாருடைய கேம் கமருதீன் போன பிறகு இம்ப்ரூவ் ஆகலைன்னா, ஏன்னா முதல்ல பார்க்கணுங்க, அப்படி வச்சு பார்க்கணும். ஃபஸ்ட் டேலேருந்து இது பார்க்கும்போது திவ்யாவை கம்பேர் பண்ணும்போது பாரு வந்து வே பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால் நான் சொல்கிறேன். பட் ஓட் மேட்டர்ஸ், நம்ம இதனால் சொல்ல முடியாது. ஸோ கானா திவ்யா இல்லை கானா பாரு, இந்த 2 ஆப்ஷன் தான் இப்போதைக்கு. சபரி புஷ் பண்ணலாம், பார்ப்போம். சாட்டர்டே சொல்கிறேன்.